நம்ம மக்கள் அதிகமா விரும்பி கேட்ட அண்ணா நகர் சர்க்கிள் தான் நம்ம வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நான் வந்திருக்கேன். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். இந்த அம்மாட்ட தான் வந்து சாப்பிடுறது ரெகுலரா. பெரிய கடையில போனா ஒரு தோசை 70 ரூபா 80 ரூபா 10 ரூபா பக்கமா இருக்குது, டேஸ்டாவும் இருக்குது, காசு கம்மி அப்படிங்கிறது. நான் ஏன் தூரமா போய் ரொம்ப காசு கொடுத்து சாப்பிடுறேன். சுட சுட செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, காலி ஆயிட்டே இருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. நம்ம மக்கள் அதிகமா விரும்பி கேட்ட அண்ணா நகர் சர்க்கிள் தான் நம்ம வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஒரு கடையை சூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நான் வந்திருக்கேன். கடையோட பேரு கோகுல் டிஃபன் சென்டர். இந்த கடையை நடத்துறவங்க பேரு திலகம்மாள்னு ஒருத்தங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த கடை லொகேஷன் வந்து 4th அவென்யூ சாந்தி காலனில லொகேட் ஆகிருக்குங்க. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா சாய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். என்னடா கோகுல் டிஃபன் சென்டர் இருக்கு, திலகம்மாள் ரன் பண்றாங்க நீங்க கேட்கலாம். திலகம்மாள் வந்து அவங்க பேரன் மேல இருக்க அதீத பாசத்தினால அவங்க பேரனோட பேரே டிஃபன் சென்டருக்கு வச்சிருக்காங்க. இந்த கடையில என்னெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம விலாவரியா பாக்கலாம். வழக்கம் போல மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் எப்போ சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இங்க ஒரு டிராவல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா இங்கதான் வர்றது. நாங்க எல்லா இடத்துலயுமே சாப்பிடுவோம். நார்மலாவே இப்ப டிராவல்ஸ்ல ஒர்க் பண்றதுனால கார்ல நாங்க போற இடத்துலாம் சாப்பிடுவோம். இது மாதிரி கடையில தான் சாப்பிடுவோம். ஏன்னா எங்க பட்ஜெட்டுக்கு அதான் செட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் அதே ரேட்டு தான், அதே மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் நல்லாவும் இருக்கு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். இந்த அம்மாட்ட தான் வந்து சாப்பிடுறது ரெகுலரா, நல்லா இருக்கும். ரேட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா நகர்னாலே ஒரு இட்லி வந்து 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் விற்கிறாங்க. இந்த கடையில வந்து எப்படின்னா ரேட்டெல்லாம் இல்ல, நான் மேக்சிமம் வந்துட்டு இங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப கம்மியா, அதாவது நான் ரேட்டே நான் கேட்டது இல்லை. நார்மலா எங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ள 45-50 விற்கிதா, அதுதான். இப்ப நான் இட்லி என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனா இப்ப 45 ரூபா, நான் ஒரு தோசை 2 இட்லி சாப்பிட்டேன், 45 ரூபா வந்து என் பட்ஜெட்டுக்கு ஓகே. பிளஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்ப காசுங்கிறத விட நான் ஒரு வேலைக்கு யார் சாப்பிட்டாலும் ஒரு 50 ரூபா 100 ரூபா ஆகும். இங்க காசுங்கிறத விட உடம்புக்கு கெடுதல் இல்லாம நல்லபடியா இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா ஒரு 4 இட்லி சாப்பிடுவேன், இல்ல ஒரு 2 தோசை சாப்பிடுவேன், அவ்வளவுதான் சாப்பிடுவேன். அது எங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எது சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்றோம் முக்கியம் இல்லை. நமக்கு வந்துட்டு உடம்புக்கு எதுவும் பண்ணாம இருக்கணும். இப்ப டிராவல் லைன்ல இருக்கோம், நாங்க அடிக்கடி வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் போக முடியாது, ரன்னிங்லேயே இருப்போம். அப்படிங்கும் போது நமக்கு வயிறு வலியோ இல்லை மற்ற பிரச்சனையோ இல்லாம இருந்தா ரைட்டு, ஓகே தான். இங்க எனக்கு பெட்ரு. நான் உங்க பேருனா செல்வி. எவ்வளவு நாளா நான் இங்க சாப்பிட்டு 6 மாசமா வீட்டில் ஊருக்கு போயிருக்காங்க. நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு சீப் அண்ட் பெஸ்ட் மாதிரி நல்லா குவாலிட்டியாக பெரிய பெரிய கடையில் போனால் ஒரு தோசை 70 ரூபா 80 ரூபா 10 ரூபா தான் இருக்குது. சாலையோர கடைனாலும் நல்லா பண்ணுறாங்க. டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்குமா, வீட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும்? வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெகுலரா இங்க என்னென்ன சாப்பிடுவீங்க? தோசை, இட்லி, சில டைம்ல பூரி. கெடுதல் பண்றது இல்லை, வயிற்றுக்கு நல்லா இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெகுலராக சாப்பிட்றீங்க தானே, நல்லா செய்வாங்க. என்ன கொஞ்சம் லிக்விட் பண்ணி தனியாக இருக்குமே தவிர நல்லா இருக்கும். ரொம்ப நாளா இங்க தான். ஆமாம்மா, இங்கே தான் வீடு, இங்கே தான் டிஃபன், இங்கே தான் சாப்பிடுவோம், சாப்பாடு இங்கே தான் சாப்பிடுவோம். உடம்பு கெடுக்காம இருக்குல்ல, வீட்டுல செய்யறது மாதிரி தானே செய்யறாங்க. அதனால வந்து ரேட் எல்லாம் எப்படி ஐயா இருக்கும்? நார்மலா இருக்கிறதுனால தான் எல்லாம் இங்க சாப்பிடுறாங்க. பெரிய கடைகளும் போய் சாப்பிடாது. எல்லாரும் இப்போ ஐடியில் வேலை செய்யறவங்களே இது மாதிரி வண்டிகள் தான் சாப்பிட வர்றாங்க. பெரிய பெரிய ஆளு எல்லாம் போடுறவங்க எல்லாரும் இது மாதிரி கடைக்கு தான் வர்றாங்க. ஏன்னா எல்லாருமே போய் இதே தோசை நான் கடையில் போய் சாப்பிடணும்னா 30-40 ரூபாய் ஆகும். நீங்க 10 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டு பக்கமாவும் இருக்குது, டேஸ்டாவும் இருக்குது, காசு கம்மி அப்படிங்கிற போது நான் ஏன் தூரமா போய் ரொம்ப காசு கொடுத்து சாப்பிடணும். அம்மா உங்க பேரு? திலகம். கடையோட பேரு? கோகுல் டிஃபன் சென்டர். கோகுல்ன்றவங்க பேரன். என்ன பண்றாங்க பேரன்? அது படிக்கிறாரு, இப்பதான் 3வது போற சின்ன பையன். எப்படிமா நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் இந்த கடையை ஆமா, நான் பாத்துக்கீங்க? வண்டிதான் பாத்துக்கிறேன். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணுவீங்க? 3 மணிக்கு எழுந்துப்பேன் காலையில. மிட் நைட்லயா? காலையில 3 மணிக்கு எழுந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். இட்லி, பூரி, தோசை, வடை இங்க வந்து போடுவேன். இட்லியும் சட்னி சாம்பார் எல்லாம் வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்துடுவேன். உங்களுக்கு உதவிக்கு யாராவது இருக்காங்களா, இல்ல நீங்களே தான்? என் பையன் வந்து மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் சாயந்தரத்துல. மீதி எல்லாம் நான் தான் கடைக்கு போறது எல்லாம் இது பண்றது எல்லாம் நானே ஒரே நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா நீங்க ஒரே ஆள் செய்யறது? கஷ்டமா தான் இருக்கு. எல்லாம் கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு படுக்க மணி 1 மணி 12 மணி ஆயிடும். 3 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன். தூங்குறதே 2 மணி நேரம் தான். எப்படிமா இந்த வயசுல ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்க செய்யறது எப்படி? சரி, படுத்துட்டா நோவு ஆக்கிடும். சரி, அப்படியே வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் அப்படியே நோவு இல்லாம ஓடுது அப்படியே வண்டி. அதுதான் அப்படியே செஞ்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, காலையில டிஃபன் கடை போட்டுட்டு திருப்பி மதியானமும் போடுறீங்க. மதியானம் லஞ்ச் போட்டுருவேன். 2 வேலையும் மேனேஜ் பண்ண முடியும்? பண்ணிடுவேன், நானும் பண்ணிடுவேன். ஒரு நாள் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
செஞ்சிருவேன், கரெக்டாக செஞ்சிருவேன். இதோ 10 மணிக்கு முடிஞ்சிடும். 10-10:30 முடிஞ்சோடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிருவேன். உங்க கடைக்கு வரணும்னா எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? 7:30 மணிக்கெல்லாம் வந்து 7:30 மணிக்கு தான் வருவேன் நான். 7:30 வந்துடலாம். 7:30 ஒரு 11 மணி வரைக்கும் இருக்குமா? 11 மணி வரல டிஃபன் ஓடிடும். அதுக்கப்புறம் சாப்பாட்டு 2:30 முடிஞ்சிடும். 12:00 ரெடி பண்ணிடுவேன். 2:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு இது முடிஞ்சிடும். 2:30-3 முடிஞ்சிடும். உங்க கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்குமா? காலையில பூரி, இட்லி, தோசை, முட்டை தோசை, ஆம்லேட் எல்லாம் கிடைக்கும். ஒரு சமயம் பொங்கல் போடுவேன், ஒரு சமயம் பொங்கல் போட மாட்டேன். கடையோட லொகேஷன் எங்கம்மா வரும்? சாந்தி காலனி, சாந்தி காலனி, அண்ணா நகர் சாந்தி காலனி. ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாக்கலாம். இட்லி, தோசை, பூரி, வடை, அதுக்கு கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி வாங்கியிருக்கேன். பூரிக்கு உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இட்லில இருந்து ஆரம்பிக்கலாம். இட்லி சைஸ பாருங்க. 4 இட்லி 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கார சட்னி தான் எல்லாருமே ஊத்தி சாப்பிடுறாங்க. கார சட்னியும் சாம்பாரும் நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாவே இருக்கு. சாம்பார்ல பாத்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்காங்க. செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. இது தோரம் பருப்பு போட்டுதான் சாம்பார் வச்சிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. எனக்கு முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிளேவர் டேஸ்ட் செம்மையா இருக்கும். ரைஸோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், இட்லியோட சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். எல்லாருமே பாத்தீங்கன்னா 4 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. தோசை ஒரு தோசை 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது அதை தான் ட்ரை பண்ண போறேன். தோசை பாருங்க, 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த தோசைய நல்லா கனமா ஊத்தப்ப மாதிரி போட்டிருக்காங்க. இது தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம். தேங்காய் சட்னி ஓகேங்க. எனக்கு கார சட்னியோட டேஸ்டும் சாம்பாரோட டேஸ்டும் தான் சூப்பரா இருக்கு. தேங்காய் சட்னி ரொம்ப மைல்டா தான் இருக்கு. ஸோ வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. சாம்பாரும் கார சட்னியும் சான்ஸே இல்ல, அல்டிமேட்டா இருக்கு. கார சட்னில ஒரு மாதிரி தனியா பிளேவர்லாம் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த கார சட்னி வெங்காயம், தக்காளி, புதினா, இந்த மல்லி, இந்த ஸ்மெல்லாம் சூப்பரா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான பிளேவர்ல இருக்கு. மத்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நான் டேஸ்ட் சாப்பிட்டது இல்ல. எனக்கு இந்த கல் தோசை 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிடும், அந்த அளவுக்கு பெருசா குடுக்குறாங்க. சாம்பாரும் சட்னியோட டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கு. நிறைய மெனு இல்லைனாலும் ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் தான் இருக்கு. டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. ஏன்னா பூரி எல்லாம் கேக்க ஃப்ரெஷ்ஷா தரட்டி சுட்டு குடுக்குறாங்க. காலி ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் அந்த சாஃப்ட்னஸ் சூப்பரா இருக்கு. இங்க பார்க்கும் போதே தெரியும். உருளைக்கிழங்கு வச்சதால என்னால எடுத்து காமிக்க முடியல. செம்ம சாஃப்டா இருக்கு பூரிலாம். ஒரு பூரி 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு செட்டு 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர எக்டேரியன் அப்படின்னா முட்டை தோசை, ஆம்லேட், ஹாஃப் பாயில் இதெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. மற்றபடி நான்வெஜ் குழம்புலாம் இங்க கிடைக்காதுங்க. பியோர் வெஜ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதே தோசைக்கல்ல தோசையும் ஊத்துறாங்க, ஆம்லேட்டும் போடுறாங்க. ஸோ நீங்க எக்டேரியனா இருந்தா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. ஒரு வீட்டு ஸ்டைல்ல தாங்க இருக்கு. பூரி நல்லா கிறிஸ்பியா இருக்கு. கிழங்கோட கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. நிஜமாவே பூரி செம்மையா இருக்குங்க. நான்லாம் பூரி லவரும். பூரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் டயட்டு அது இதுன்றதுனால நான் இட்லி, தோசை அப்படிதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சொல்றதெல்லாம் உண்மையா? பட் பூரி மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். இங்க சுட சுட செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, காலி ஆயிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு நிறைய பேர் இங்க விரும்பி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயசானவங்கல இருந்து கேப் டிரைவர் எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல அந்த அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. இங்க இதுதான் நான் ரொம்ப ஸ்பெஷலா நான் பார்த்த விஷயம். அந்த சாம்பார் ஓபன் பண்ணும் போது அந்த முருங்கைக்காய் பிளேவர், மாங்காய் பிளேவர்லாம் அப்படியே சாப்பிடுன்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட்டுங்க. சாம்பார் எல்லாம் இப்போ டிஃபனுக்கு அப்படின்னு பார்த்தாலே நம்ம சிறுபருப்பு சாம்பார் தான் கொடுப்பாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தோரம் பருப்பு போட்டே செஞ்சிருக்காங்க சாம்பார். அப்பதான் அந்த பிளேவர் வரும். ஸோ நம்ம ரைஸ்க்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்குமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுல தனித்தனியா செய்ய மாட்டோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் பண்றாங்க. செம்ம டேஸ்டா இருந்தனால நான் காலியே பண்ணிட்டேன் பூரிய. வடையை நான் மிஸ் பண்ணிட்டேன். வடை 7 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் விழுந்து வடை தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அது நிறைய சாம்பார் ஊத்திட்டு வந்திருக்கேன். சாம்பாரோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்பாரோட வடையை சாப்பிடலாம்.
வடை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஆனியன் எல்லாம் போடல, வெறும் மிளகு மட்டும் தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆனியன் போட்டா வடையில பிடிக்காது. ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து வெறும் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த வடை வந்து செம்மையா இருக்கும். இன்னும் விட்டா நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், இங்கேயும் போயிடாதீங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொரோனாக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்களா இந்த கடைய. அப்ப ஆரம்பிச்சதுல இருந்தே பிரைஸ் எதுவுமே ஏத்தலைங்க. ஒரு தோசை ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தோசை எல்லாமே எல்லா கடையிலயும் ஒரு 50 ரூபாய்க்கு மேலதாங்க கொடுப்பாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா வந்து வீட்டு ஸ்டைல்ல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வயசானவங்கல இருந்து டிரைவரு, சின்ன பசங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து சாப்பிடுறாங்க. அஜினோமோட்டோ எதுவுமே ஆட் பண்ணலங்க. நம்பி வந்து நீங்க சாப்பிடலாம். அண்ணாநகர் சர்க்கிள் வந்தா கண்டிப்பா இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வந்து மழை வேற ஸ்டார்ட் ஆகுது. சோ வந்து நானும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.